Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 14 பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்த வீடியோ. வெயிட் பார்த்தீங்கன்னா 75.200 இருக்குது. எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கும்போது 200 காமிச்சிது, திரும்பவும் 700 காமிக்குது. திரும்ப செக் பண்ணி பார்த்தேன், 75.200 தான் இருக்குது. இன்றைக்கி வெயிட்டு இவ்வளோ தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல் இருக்குது வெயிட்டு லாஸ் ஆகிறதுக்கு. திரும்பவும் நம்ம இதவே தொடர்ந்து பார்த்துக்கலான்ட்டு அடுத்த வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே வாக்கிங் கிளம்பி போயிட்டேன். ஒரு அரை மணி நேரம் காலையிலேயே வாக்கிங் நடந்தேன். காலையில் நடக்கும்போது நல்லா தான் இருக்குது. ஈவினிங் தான் என்னென்னு தெரியல, அலுப்பாக இருக்குது. காலையில் நான் மட்டும் நடந்தேன், என் தங்கச்சி வரல. ஒரு 4000 ஸ்டெப் வரைக்குமே நடந்துட்டுனா பாருங்களேன். வெயில் நல்லா சுல்லுன்னு மூஞ்சில் அடிக்கும்போது வந்துட்டேன் திரும்ப வீட்டுக்கு. டயர்டும் தெரியல, வெக்குன்னு நடக்க வேண்டிய மாதிரிலாம் இல்லை. நல்லா சில்லுன்னு இருந்தது, கூலிங்காக இருந்தது கிளைமேட்டு. 7:30க்கெலாம் போயிட்டு 8 மணிக்கெலாம் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இது கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் காலையில் எந்திரிக்க தான் முடியல. வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சா எந்திரிக்கலாம். நம்ம எங்கே லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிச்சு லேட்டாக சாப்பிட்டு எல்லாமே தலைகளாக மாறி போச்சு இந்த ஒரு மாதம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. தூங்கு மூஞ்சோடு தான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். வாக்கிங் போயிட்டு முடித்த பின்னாடி தான் வீட்டுக்கு போய் சட்னிக்கு வதக்கிட்டு இருந்தேன். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை நிறையா போட்டு அதை வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கினா ஆறுனதுக்கப்புறம் வச்சா சூப்பராக இருக்கும் சட்னி. தக்காளி சட்னி இதுதான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் காப்பி ஆற்றி பசங்களுக்கெலாம் கொடுத்தேன். எனக்கும் இப்போ தான் சூடு பண்ணி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் குடித்தாச்சு. அது 8-8:30க்கு மேலே இருக்கும் வந்து குடிக்கும்போது. பசி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வாக்கிங் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி காஃபி போட்டு குடிச்சிடலான்ட்டு குடித்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டு வதக்கி விட்டேன். இந்த பக்கம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமா தான் செஞ்சேன். சும்மா ஒரு டம்ளர் தான் போட்டு ரெடி பண்ணேன். அதை ஒரு கிண்டி விட்டுட்டு திரும்ப தங்கச்சி நட்ஸு ஜூஸு ஒரு டம்ளர் கொடுத்தா. 2-3 நாளாக அடிக்கிறா. அதை எனக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்றா. நல்லா தான் நைஸாக அரைக்கலை. நான் என்ன பழம் போட்டு அடிப்பேன், ரெட் பனானா போட்டு சேர்த்து ஸ்மூத்தி மாதிரி குடிப்பேன். இவன் வந்து அதெல்லாம் சேர்க்கலை, வெறும் நட்ஸு மட்டும் அடித்து குடிச்சிட்டு இருந்தால் எனக்கும் கொடுத்தா, நானும் குடிச்சிட்டேன். பால்கனியில் உட்காந்து சில்லுன்னு காற்றடிக்கும்போது செமையாக இருக்குது. எந்திரிச்சு வெளியவே உள்ளுக்குள்ளே வரவே மனசே வரமாட்டேங்குது. அங்கனையே பால்கனிக்கிட்டே உட்காந்துக்கலாம். நல்லா இருக்குது காற்று சுசுன்னு. வெயில் அடித்தா தான் இங்கே வந்து உட்கார முடியாது. மற்றபடி மரம் இருக்குது, வாழை மரம் இருக்கனால நல்லா விசுன்னு காற்றடிக்கும். அங்கேயே உட்காந்து வேடிக்கையை பார்த்து நட்ஸு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போயாச்சு. வேலை என்னமோ அடுத்தடுத்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதை அடுத்து அது செய்யணும், அதை அடுத்து இது செய்யணும்னு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமாவும் நான் வந்து ரெடி பண்ண தக்காளி சட்னியும். ரெண்டுக்குமே நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. தேங்காய் சட்னிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தக்காளி சட்னிக்கும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நல்லா ஃபில்லிங்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. மணி பார்த்திங்கன்னா 10:25 ஆகுது. 10:15 டைமிங்கு. அப்போ தான் நானும் சாப்பிட்றேன், அப்போ தான் என் தங்கச்சி பொண்ணும் சாப்பிட்றேன். என் தங்கச்சி விரட்டிக்கிட்டே இருக்கா, சாப்பிடவே மாட்டேங்கிறா டிவியை பார்த்துக்கிட்டு. நானும் இப்போ தான் சாப்பிட்றேன்தையா, நீயும் சாப்பிடு, யார் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஆள் மசியல. அம்மா ஊட்டி விடுமா அப்படின்ட்டே இருந்தா. என் தங்கச்சி பிடிச்சி விரட்டிகிட்டு இருந்தா. ஒழுங்காக சாப்பிடு, இல்லாட்டி வாய்க்குள்ளே வச்சு துணிச்சு விட்ருவேன் அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து லஞ்சுக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை, ஒரு 2-2:30 இருக்கும் பாருங்கள். எல்லாம் கேப் விட்டு தான் சாப்பிட்டேன். இடையில தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருந்தேன். அந்த தண்ணி குடிக்கிற மட்டும் ஏன்னு தெரியல, வீடியோ எடுக்கவே மறந்துடுறேன். ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாப்பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்தேன். அப்போ தான் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி எடுத்து சாப்பிடுங்கன்ட்டு அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன். என்னோட இந்த டயட் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தான். என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பல்லாம் யாரையும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், விருப்பப்பட்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
ஒரு வழியாக இந்த ப்ளவுஸில் ஐயும் கொக்கியும் கட்டி முடிச்சிட்டேன். எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் கட் பண்ணி. இன்னும் இதில் லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணணும். இன்னும் இந்த ப்ளவுஸ் துணி இருக்குது, அதில் ஏதாவது டிசைன் வைக்கலாமான்னு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேலையும் நடக்கணும். அது முடிக்கிறேன்னா இல்லை ப்ளைனாகவே எந்த லேஸும் டிசைனும் வைக்காமல் போட்டுக்கிறேனா அப்படின்றது தெரியல. கடைக்கு போனால் வாங்குவேன், இல்லாட்டி இல்லை. கம்பல்சரி வச்சு தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. விருப்பப்பட்டால் போட்டுக்குவேன், இல்லாட்டி இல்லை. ஆனால் போய் வாங்கிட்டு வரணும். ஏதோ நம்மளும் ஸ்டிச் பண்ணி பழகிருக்கோம், டிசைனேஷனாக தைச்சி போடலாமேன்ற ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சிங் தெரியும்னா அப்புறம் எந்த கடையிலையும் கொடுக்க மாட்டோம். எவ்வளோ நாளாலும் நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணி காசை மிச்சப்படுத்திக்குவோம். அப்படி தான் நானும். இது வாங்கி 5 மாதத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ தான் 5ஆவது மாதம் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு வழியாக ஐயும் வச்சுட்டேன், கொக்கியும் வச்சுட்டேன். நல்லா 6 கொக்கி வச்சுருக்கேன். அப்போனா தான் நமக்கு வந்து எந்த கேப்பும் தெரியாது. எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போயாச்சு. இப்பப்போ காலையில் கொஞ்சம் நடக்கிறதுனால, சாயந்தரமும் கொஞ்சம் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 8000 ஸ்டெப்புக்கு மேலேயே வந்துடுது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் டெய்லியும் 10,000 ஸ்டெப்பு நடப்பேன். அது இப்போ தான் திரும்ப வருதே அப்படின்னு மனசு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுத்து தான் நடந்துகிட்ருக்கேன். ரொம்ப போட்டு அழட்டிக்காமல் நடந்துகிட்ருக்கேன். ஸ்லோவாக நான் தான் ஸ்லோவாக நடக்கிறேன்னா என் தங்கச்சியும் விட மாட்டேன். அவளையும் ஸ்லோவாக நடடின்னு பிடிச்சிக்குவேன். அவளும் அப்படி தான் என் கூட சேர்ந்து ஸ்லோவாக நடப்பா. அப்புறம் நான் உட்காந்துட்டேன்னா அவள் அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க கிளம்பிடுவாள். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் தண்ணி குடிக்கிறேன். ஏதோ இன்றைக்கி வந்து தண்ணி குடிக்கிற வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா உட்காந்து பொறுமையாக ஆறாமற குடிங்க. அப்படியே நின்ன மணிக்கு கடன்னு ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி உட்காந்து குடிச்சிருந்தேன். நானும் அப்படி தான் நின்ன மணிக்கு கடன்னு குடிச்சிடுவேன். ஏதோ 1 நாள் 2 நாள் ஞானோதயம் பிறந்துச்சுன்னா அந்த மாதிரி உட்காந்து குடிப்பேன். 20 கிலோவுக்கு 1 லிட்டர் குடிக்கணுமா. அப்போ நமக்கெல்லாம் 3 லிட்டர் 3 லிட்டர் வேணும் தண்ணி. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாம்பார் வச்சேன். பசங்களாம் இருக்கிற மாவு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பாடே அவங்களுக்கு வச்சுட்டேன். என் பொண்ணு தான் குட்டி குட்டியாக தோசை ஊற்றிட்டு இருந்தா. தோசை ஊற்றுறேன்னு வந்தால் கிச்சன் நாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறம் மாவு சட்டி நாஸ்தி ஆயிரும். எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு என் தோசைக்கல்லவே தோசை வர மாதிரிக்கு பண்ணிடுவாள். அதுக்கப்புறம் நான் மராமத்து பண்ணிகிட்ருக்கணும். நான் வந்து மில்லட் ரைஸ் வச்சுட்டேன். இந்த சாமரிசி சாப்பாடு இருந்தது, 1 டம்ளர் வச்சு நான் சாப்பிட்டேன். சாம்பார் ஊற்றி நல்லா ஃபுல்லாக இருந்தது. வாக்கிங் போனதுக்கும் இந்த ஃபுல் சாப்பாட்டுக்கும் சரியாக போச்சு. எங்கன்னா இதிலேருந்து வெயிட் குறைய போகுது நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சாப்பாட்டில் குறை வைக்காமல் சாப்பிட்டேன், அவ்வளோதான். டயட்டு ஒழுங்காக தான் போகுது. ஆனால் கொஞ்சம் அளவு தான் கட்டுப்படுத்த முடியல. நான் சாப்பிட போகிறேன். ஆனால் சூடாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மில்லட் ரைஸு சாப்பிடும்போது சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் வயிறு கும்முன்னு ஆயிரும். சாப்பிட்டா பசி எடுக்காத அளவுக்கு இருக்கும். சாப்பிடணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சமாக நம்ம உணவு முறையை மாற்றிக்க வேண்டியதான். எனக்கு வெயிட்டு குறையுதோ இல்லையோ கண்டபடி வல்லு வதக்குன்னு சாப்பிடாம அளவாக சாப்பிட்டுட்டு நல்லதாக சாப்பிட்டா போதும். இப்போ வந்து சதையெல்லாம் டைட்டாக வேணால் வெயிட் குறைஞ்சா போதும்னு நினச்சேன். இப்போ சத்தானதை சாப்பிட்டா போதுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் வாக்கிங் ஸ்டெப்பு.